டே 29 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே எம்ப்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு வெயிட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. லாஸ்ட்டு 3 டேஸாகவும் வெயிட்டு இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. அதே வெயிட்டில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் நான் மார்னிங் குடிக்கிற வெந்தய தண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் 5 ட்ரை கிரேப்ஸும் நான் சோக் பண்ணியிருந்ததை எடுத்துக்கிட்டேன். தென் இன்னைக்கு டே 6 ஆஃப் கேலரி டெஃபிஷியன்ட் அண்ட் நோ சுகர் டயட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே, அதனால் மத்தியானம் எப்படி ஹெவியாக இருக்கும்னு மார்னிங் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 150 கிராம்ஸ் ஒயிட் சன்னா பாயில் பண்ணுது அண்ட் 2 பாயில்டு எக் ஒயிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் 240 கேலரிஸ் நான் இன்டேக் பண்ணியிருந்தேன். தென் ஷாப்பிங் போயாச்சு. ஷாப்பிங்னா ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த வாரத்துக்கு தேவையானது மட்டும் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ வாங்கிட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் 1:00 ஆனனால அதுக்கப்புறமா தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் கோகோனட் புலாவ், சிக்கன் கிரேவி அண்ட் எனக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் ஏர் ஃப்ரையரில் ஆயிலே சேர்க்காம தான் நான் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய லஞ்ச் 180 கிராம்ஸ் கோகோனட் புலாவ், 180 கிராம்ஸ் சிக்கன் கிரேவி அண்ட் 40 கிராம்ஸ் சிக்கனும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் மத்தியானமே நான் 615 கேலரிஸ் இன்டேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தென் நாங்கள் ஈவினிங் மூவி தான் போயிருந்தோம். ஸோ போகிற வழியிலே நான் ஒரு 120 ml காஃபி வித்தவுட் சுகரோட நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் எனக்கு 75 கேலோரிஸ் இன்டேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் படையப்பா படம் பார்க்க தான் எம்விஆருக்கு போயிருந்தோம். ஸோ நிறைய பேர் ரஜினிகாந்த் சாருக்காக போவீங்க, ரம்யா கிருஷ்ணன் மேம்க்காக அவங்களோட ஆக்டிங்க்காக போவீங்க. பட் நான் மேக்ஸிமம் நானும் சரி, அவரும் சரி மேக்ஸிமம் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கு, சாங்ஸ்க்கு தான் போனோம். அந்த மூவி ஆக்டிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸனோ அதே மாதிரி தான் அதோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மூவியில். ஸோ அதனால் நாங்கள் போயிருந்தோம். ஸோ மூவி நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் அங்கே நான் எதுவுமே சாப்பிடல. தென் அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே எனக்கு 10:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கே. ஸோ எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, டின்னரும் சரி ஸ்கிப் பண்ணாதீங்க. மினிமமாவது சாப்பிடுங்க, ஓகேவா? ஸோ அதனால் நான் 140 கிராம்ஸ் ஆப்பிள் பழம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவரால் இன்னைக்கு 1050லேருந்து 1100க்குள்ளே நான் கேலரிஸ் எடுத்திருந்தேன். ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 61 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபைபர் 19 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு 5 ஹேபிட்டில் ஜஸ்ட் 2 தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. 3 லிட்டர்ஸ் வாட்டர் நான் இன்டேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஜங்க் ஃபுட் எதுவுமே இன்றைக்கி நான் சாப்பிடல. மற்றபடி இன்றைக்கி நான் வாக்கிங் போகலை அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பண்ணலை. ஏன்னா வந்ததே லேட் அதனால். அண்ட் 7:30க்கு பிஃபோர் என்னால் சாப்பிட முடியல. ஸோ அது மட்டும் நான் டிக் பண்ணல அண்ட் வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.